இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. கடவுள் எது என்ன நோக்கத்துக்காக இதுல கொண்டு வந்து உட்கார்ந்துருக்க தெரியல. அண்ணனை ரொம்ப பாராட்டுறேன். அண்ணனுடைய வழிகாட்டலையும் அண்ணனுடைய தலைமையிலும் ஜபான வழிகாட்டலையும். நடிகர் கவுண்டமணி என்பவர் ஒரு படத்துல வந்து ஒரு டயலாக் சொல்லுவாரு, அரசியல்ல இதெல்லாம் சாதாரணப்பா அப்படிம்பாரு. ஸோ அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கற்பிப்பது போல நேற்றைய தினம் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் நடைபெற்ற பொருளாளராக தேர்வு பெற்ற அண்ணன் DKM ஜான்சன் அவர்கள் அவருடைய கன்னி பேச்சுன்னு அந்த பார்லிமெண்ட்ல சட்டசபையில எல்லாம் முதல்ல பேசுறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அது போல வந்து பொருளாளராக மாறிய பிறகு அவருடைய கன்னி பேச்சுல அரசியல்ல இதெல்லாம் வெறும் சாதாரண சொல்லி நிரூபித்திருக்கிறாரு. அதாவது முதல்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆண்டவர் எதுக்காக எங்களை உணர்ந்து வச்சாருன்னே தெரியல அப்படின்றாங்க. என்ன நோக்கத்துக்கு வந்த அப்படிங்கறத அண்ணன் மறந்துட்டாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு மாற்றத்திற்கான மனிதராக தான் அவர் என்ன பண்ண நம்ம தேர்ந்தெடுத்தோம். 2 அணியினருக்கும் என்ன பண்ணுவாங்க, ஈடு கொடுத்து நன்மை செய்வாங்க. அதுக்காக கடவுள் என்ன பண்றாங்க, அவங்களை அனுப்புறாங்க தான் நம்ம அனுப்பணும். ஆனா அண்ணன் அதே எதுக்காக கடவுளுங்களை அனுப்பியிருக்காரு அப்படின்னு என்ன பண்றாரு, நம்மளே பார்த்து திரும்ப கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ அண்ணன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறோம், உங்களை வந்து திருமண்டல மீட்பு இயக்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மக்கள். அதாவது நீங்க 2 பேரும் யூஆர் ஃபைட்டிங் பர்சன், அதாவது சண்டை போட்டு நியாயத்தை நிலைநாட்டுவீர்கள் என்பதற்காக. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஸோ அதனாலதான் அதுக்காக உங்களை தேர்ந்தெடுத்தாங்க. மற்றபடி வந்து கடவுள் எதுக்காக எங்களை தேர்ந்தெடுத்தான்னு இன்னொரு திருப்பி நீங்க சொல்லாதீங்க. நீங்க வந்து நியாயத்தை செய்வீங்கன்னு சொல்லி எல்லாரும் நம்புறாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா யுவர் ஹையஸ்ட் ஓட் லீடிங் ஓட்டர், அதிகபட்ச ஓட்டுகளை உங்களுக்கு போட்டிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அருமையான வார்த்தை சொல்லியிருக்கீங்க, அண்ணனுடைய தலைமையில இன்னொரு அண்ணனுடைய வழிகாட்டுதல்படி சோழி முடிஞ்சு போச்சே இதை நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தானே என்ன பண்ணாங்க, உங்களை தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா நீங்களும் மீண்டும் தான் ஒரு சிப்பாய் என்பதை, குறிப்பாக சொல்ல போனா தான் ஒரு அடிமை என்பதை நீங்கள் நிரூபித்திருக்கிறீர்கள். இந்த பேச்சுக்கள் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில வந்து நிச்சயமாக ஒரு எதிர்பார்ப்பை எல்லாம் ஏமாற்றத்தை ஏற்படுத்துகிறது தான் நான் நம்புறேன். காரணம் என்னன்னா, உங்களை வந்து அந்த திருமண்டல மீட்பு இயக்கம் ஒன்று ஆரம்பித்து அதுல உங்க தலைவராக வைத்த பிறகுதான் உங்களுக்கு இந்த பதவி கிடைத்தது. ஆனால் உங்களுடைய பேச்சில முற்றிலுமாக நீங்கள் அதை மறந்து விட்டீர்கள். 5 நிமிடத்துக்கு மேல பேசியிருக்கீங்க, எனக்கு அனுப்புனாங்க. அதுல வந்து எந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா, நீங்க திருமண்டல மீட்பு இயக்கம் என்று ஒன்று உருவானது, அதன் தலைவராக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது, அதன் மூலமாக நீங்கள் இந்த பொருளாளர் பதவியை பெற்றது நீங்கள் எங்கேயுமே சொல்லவில்லை. உலகம் அப்படித்தான் நான் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி நீங்க அப்படிதான் இருக்கீங்க. அது போல இந்த ஆன்டி DSF அப்படின்னு சொல்லி ஒரு மூவ்மெண்ட் எடுத்து என்ன பண்ண, நம்ம முழங்கணும், உறுதிமொழிலாம் எடுத்தோம், டார்ச் லைட் எல்லாம் அடிச்சோம். ஞாபகம் இருக்கா? அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சொல்லிதான் அனுப்பணும். ஸோ அதே நீங்க மறந்துட்டீங்க. அது போல பெரம்பு விடுங்க, பெரம்பு தான் என்ன விளையாட்டுன்னு சொல்லி தான் உலகமே தெரியுமே. ஸோ என்னை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனாலும் நீங்க சில வாக்குகளை கொடுத்துருக்கீங்க. அந்த இடத்துல போய் உட்கார்ந்த உடனே நான் சுயமாக செயல்படுவேன், எந்த ஆட்சிக்கோ எந்த உடைய அழுத்தங்களுக்கோ எந்த மனிதருடைய கட்டுப்பாட்டுக்கோ கட்டுப்பட மாட்டேன்னு சொன்னீங்க. ஆனா முதல் நாளிலே என்ன பண்றீங்க, அப்படிலாம் இல்லை, நான் வந்து முற்றிலுமாக நான் சரண்டர் என்று சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்பொழுதுதான் பாத்தீங்கன்னா நமது மோகன் சி லாசரஸ் அண்ணன் வந்து சொன்ன ஒரு வார்த்தைகள் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு முறை வந்து நாங்கள் அனைவரும் சென்று அண்ணனுக்கு ஜோமுன்னோம், அந்த வீடியோ காட்சிகள்லாம் நீங்க வலைதளத்தில் பார்த்தீங்க. அப்போ வந்து அந்த சந்திப்புல அண்ணன் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாங்க, மோகன் அண்ணன் யார் வந்து 3வது அணிக்கு தலைவர்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், அண்ணன் DKM ஜான்சன் அண்ணன். ஏன்னா அவர் வந்து ஒரு பிரபலமான மனிதர், 2 அணிலையும் டிராவல் பண்ணியிருக்காங்க, எல்லா நன்மையும் தீமையும் அவருக்கு தெரியும், எங்க வந்து மேடு பள்ளங்கள் இருக்கு, எப்படி நடத்தி சொல்லணும்னு தெரியும். சொன்ன உடனே மோகன் ஒரு வார்த்தை சொன்னாங்க, நோ 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 ஹி இஸ் நாட் எ லீடர் அப்படின்னாங்க. அவர் ஒரு தலைவர் அல்ல அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த வரப்பிரசாத் ஐயா இங்க வந்தாங்க இல்லையா, இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி இருக்கும்போது, அப்போது அண்ணன் வந்து என்ன பண்றாங்க, அந்த கார் என்ன பண்றாங்க, அப்படி குண்டு கட்டு அப்படி மறிக்கிறாங்க, அப்படி குனிஞ்சு என்ன பண்றாங்க, அப்படி தூக்குறவங்க மறிக்கிறாங்க. அதை பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, ஐயோ அவர் லீடர் இல்லை. என்னதான் இருந்தாலும் வரப்பிரசாத் ஐயா அவர் வந்து ஒரு பிஷப், அவரை வந்து என்ன பண்ணக்கூடாது, இப்படி மறிக்க கூடாது. நமக்குள்ள வந்து 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பேசுங்க தவிர இப்படி நடுவழியில இருந்து மறிக்காரு, ஐயோ அவரை விட்டுருக்கேன்னு சொன்னதுக்கு அப்பதான் இன்னொரு ஆப்ஷன் நாங்க கொடுத்து என்ன பண்ணணும், பேசணும். ஸோ அதனால வந்து இதை நான் எதுக்காக உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்ம வந்து அவரை வந்து தலைவர் என்று சொல்லி தூக்கி வைத்து அழகு பார்க்க நினைத்தாலும் அவர் இல்லை. நான் அப்படிலாம் இல்லை, நானும் அடிமைதான், நானும் வந்து அண்ணனுக்கு அடிமைதான், அடுத்த அண்ணனுக்கு என்ன பண்ணும், அவளுடைய வழிகாட்டு தான் செல்வம் சொல்லி நிரூபித்திருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக இது வந்து திருமண்டல மீட்பு இயக்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான். அவர் எங்கேயுமே என்ன பண்ணல, சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அந்த திருமண்டல மீட்பு இயக்கம் ஒன்று இருப்பதாகவே அவர் நினைக்கவில்லை, அதை சொல்லவும் இல்லை. இந்த இடத்துல இன்னொரு கருத்தையும் நான் பதிவிடுகிறேன். நான் வந்து DKM ஜான்சன் அண்ணன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திருமண்டல மீட்பு இயக்கம் தலைவர் என்று தன்னை சொல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்த பொழுது அண்ணன் எபனேசர் மங்களராஜ் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்க,
அந்த பொருளாளர் பதவியில் அண்ணன் உட்கார்ந்த உடனே நான் கண்டிப்பா என்ன பண்ணுவேன், தான் ஒரு திருமண்டல் மீட்பின் தலைவர் என்று நான் சொல்வேன்னு சொன்னாங்க. அவங்க எப்படி சொல்றாங்கன்னு பார்ப்போம். அதுபோல நேற்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா எபனேசர் மங்களராஜன் வந்து ஒரு காணொலி வெளியிட்டிருந்தாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கேட்பதற்கு நன்றாக இருந்தது, ஆனால் கருத்தோடு ஒத்து போகவில்லை. காரணம் வந்து பாத்தீங்கன்னா செயலாளராக அன்னுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை. கடந்த 5 மாதங்களாக வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கூட்டமும் கூட்டவில்லை. அதுபோல பாத்தீங்கன்னா அதை வந்து ஒரு சட்டப்பூர்வமாக பைலா போட்டு என்ன பண்ண அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொன்னோம், பண்ணல. அதுபோல தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா ஒரு அலுவலகம் ஏற்படுத்த வேண்டும் என்று எவ்வளவு நாளும் சொன்னோம், அது அண்ணன் செய்யல. ஆனா நேற்றைய தினம் என்ன பண்ணிருக்காங்க, பேசியிருக்காங்க. ஆனா அந்த கடைசி கட்ட தேர்தலில் கூட நம்ம என்ன பண்ணோம், ஒரு கூட்டம் போட்டிருக்கோம், அதுக்கு வாங்கன்னு சொன்னோம் நாசிரியத்துல. அண்ணனும் வரல. இருந்தாலும் நேற்று வந்து திருமண்டல் மீட்பு இயக்கத்தின் செயலாளர் என்று சென்னை பறைசாற்றி இருக்கிறார்கள். வரவேற்கத்தக்கதுதான். அதை வந்து என்ன பண்ணணும், செயலில் காட்டணும். சொல்லால் மட்டும் போதாது, செயலில் காட்ட வேண்டும். அண்ணன் சொன்னது போல பாத்தீங்கன்னா ஒருவேளை டிகேஎம் ஜான்சன் அண்ணனுடைய போய் ஃபைட் பண்ணி, அண்ணன் நீங்க வந்து நீங்க பழசெல்லாம் மறந்துட்டீங்க, நீங்க வந்து திருமண்டல் மீட்பின் தலைவராகத்தான் பொருளாளராக வந்திருக்கீங்கன்னு சொல்லி இப்பொழுது சொல்லுங்கன்னு சொல்லி சொல்ல வைத்தார்கள் என்றால் நிச்சயமாக செயலாளரின் செயல்பாடு மிக சிறப்பானது என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அண்ணன் சொன்னது போல அவர் வந்து போற இடத்துல 3 மாசம் தான் இருப்பேன்னு அவரே சொல்றாரு. எத்தனை மாசம் இருக்க போறாரு தெரியல. ஆனா என்ன பண்ணும், இந்த திருமண்டலத்துக்கு யார் என்ன அழுத்தம் கொடுத்தாலும் அதை மீறி நன்மை செய்ய வேண்டும் என்று உங்களை அனுப்பி இருக்கிறார்கள். மீண்டும் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். சோ எங்க இருந்தாலும் வாழ்க, திருமண்டல் மீட்பு இயக்கம் உங்களை வாழ்த்துகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் அந்த நமது எஸ்டிகே ராஜன் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா பேச்சுல நிறைய மாறுதல்களை நான் பார்த்தேன். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கடவுளுக்கு நன்றி, நாங்க ஒண்ணும் செய்யல எல்லாம் கத்துறதான் சொல்லி என்ன சொன்னாங்க. அதை இருதயத்தின் ஆழத்துன்னு சொன்னாங்களா, இல்லாட்டா சொல்லணும் அப்படிங்கிறத சொன்னாங்களா? ஏன்னா இந்த வார்த்தையை வந்து கடந்த நாட்களில் நடந்த பிரஸ் மீட்ல சொல்ல அப்படிங்கிறதுனாலதான் நம்ம என்ன பண்ணோம், அது ஒரு மிக குறையா சொன்னோம். திருமண்டல் மீட்பு இயக்கமும் பெரும்பு சேனலும் சொல்லிச்சு. ஸோ அதனால வந்து சொன்னாங்களான்னு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, கடவுளுக்கு நல்ல நன்றி செலுத்தி அவருக்கு மகிமை கொடுத்திருக்காங்க. உங்களுடைய மாறுதலை நாங்கள் வரவேற்கிறோம். அது போல பாத்தீங்கன்னா அண்ணனுக்கு வந்து சால்வை போட்டிருக்காங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆலயத்துக்கு உள்ள வச்சு போடாம பேராலயத்துக்கு வெளியில அழைத்துட்டு வந்து போட்டிருக்காங்க. அதையும் மிகப்பெரிய ஒரு மாற்றமாக நாங்கள் கருதுகிறோம். ஸோ இந்த மாற்றங்கள் தொடர வேண்டும். அதுபோல அண்ணன் பேசிட்டு இருக்கும்போது பின்னால இருந்து பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டே இருந்தாங்க. அண்ணன் இதை சொல்லுங்க, இந்த ஆன்லைன் ஆக்கிறோம்னு சொல்லுங்க, ப்ராப்பர் அப்பாயின்மெண்ட் போடுன்னு சொல்லுங்க, அடுத்து என்ன பண்ணுங்க, அந்த எந்தெந்த பணம்லாம் களவாடப்பட்டுச்சு, எந்தெந்த பணம்லாம் போச்சு அதெல்லாம் திருப்பி வாங்கின்னு சொல்லுங்க சொல்லி என்ன பண்ணாங்க. பின்னால இருந்து பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டே இருந்தாங்க. எதுக்கு, நம்ம ஏற்கனவே அதை சொல்லியிருக்கோம், இதெல்லாம் சொல்லணும்னு சொல்லி. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக திருமண்டல மீட்பு இயக்கமும் பிரம்பு வலைதளமும் பாத்தீங்கன்னா உங்களுடைய பாதைக்கு நாங்கள் வந்து ஒரு சரியான வழிகாட்டுதலாக தொடர்ந்து என்ன பண்ணுவோம், உங்களை நல்வழிப்படுத்தும். அதனால நீங்கள் தொடர்ந்து உங்கள் பாதையில பயணம் செய்யலாம். இப்போ இங்க இன்னொரு கருத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். திருமண்டல மீட்பு இயக்கத்தின் சார்பாக சில ஒப்பந்தங்களை செய்துதான் என்ன பண்ணணும், நம்ம எஸ்டிகே ராஜன் அண்ணன் அணியில் போய் சேர்ந்தோம். அதுல முக்கியமான ஒரு ஒப்பந்தம் என்ன அப்படின்னா பொருளாளர் பதவியை கொடுக்க வேண்டும் சொல்லி அதை கொடுத்துட்டாங்க, வரவேற்கத்தக்கது. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சினாடுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16 ஓட்டு என்ன பண்ணும், இது நம்ம தூத்துக்குடி நாசி திருமண்டலத்திலிருந்து கிடைக்கும். அதை வந்து ஒய்யாங்குடியை சேர்ந்த திரு சாமுவேல் அண்ணன் அவர்கிட்ட கொடுத்துடணும், வெற்றி பெற்று வந்த பிறகு கொடுத்துடணும். குறிப்பாக வந்து அந்த சினாடு கேண்டிடேட் யாரு அப்படிங்கறத அண்ணன் தான் செலக்ட் பண்ணுவாங்க சொன்னாங்க. இது ஒரு மிக முக்கியமான உடன்படிக்கை. அதற்கு பிறகு என்ன சொன்னாங்கன்னா, இல்ல நாங்களே செலக்ட் பண்ணிடுறோம், அண்ணனுக்கு வந்து அப்படி கொடுத்துடுறோம்னு சொன்னாங்க. சாமுவேல் அண்ணன் அதையும் ஏத்துக்கிட்டாங்க. அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் சொன்னது போல நடக்கவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். காரணம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல அந்த அக்காவுக்கு என்ன பண்றாங்க, சினாடுல கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க, அதுவும் கொடுக்கல. அது போல வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் சொன்னது போல ஆட்களை தேர்வு செய்யவும் இல்லை. அதனாலதான் பாத்தீங்கன்னா சினாடுல மட்டும் டிஎஸ்எஃப் வந்து என்ன பண்ணிருக்காங்க, 5 பேர் ஜெயித்திருக்காங்க. 3 ஆயர்மார்கள், 2 லேடி கேண்டிடேட் வின் பண்ணிருக்காங்க. அங்க வந்து டிஎஸ்எஃப் அணி வெற்றி பெற்றிருக்கிறது. எஸ்டிகே ராஜன் அண்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் நமது ஒய்யாங்குடி சாமுவேல் அண்ணனுடைய வழிகாட்டுதல் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா டிஎஸ்எஃப் அணியினர் வந்து கடுமையான பின்னடைவை சந்திப்பார்கள், தேர்வில் தோல்வியை சந்திப்பார்கள் என்று எல்லாரும் தெரியும். ஆனால் புதிய ஒரு தலைவர் இங்கு உருவாகுகிறார் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். குறிப்பாக வந்து பார்த்தா திருமண்டல் மீட்பு இயக்கம், குறிப்பாக நான் வலைதளத்தில் பேசும் பொழுது அடிக்கடி வந்து பார்த்தோன்னா ஒய்யாங்குடி சாமுவேல் அண்ணன் வந்து சினாடுல எக்ஸ்பர்ட்ங்கிற சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அவர் வந்து உள்ளே வந்து விடக்கூடாது என்பதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிகே ராஜன் அண்ணனுடைய அணியினர் வந்து அண்ணன் குறிப்பாக அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அதனால பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அண்ணனை சந்திக்கவே இல்லை. அது போல பாத்தீங்கன்னா அண்ணனுடைய முக்கியத்துவம் அவங்க என்ன பண்ணாங்க, முற்றிலுமாக புறக்கணித்தார்கள். அதனாலதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறாடுல மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள்.
இல்லைன்னா மொத்தமா என்ன பண்ணிருக்கோம் உங்களுக்கு வந்திருக்கோம். ஸோ அதனால இனிமையும் பாத்தீங்கன்னா இந்த வெற்றி பெற்றவர்களை அண்ணன் சுவாமியில் அவர்களுடைய வழிகாட்டுதன்படி நடக்கிறதுக்கு அனுமதிப்பார்களா இல்லை இருந்தா இவங்க என்ன பண்ண போறாங்க, ஏதாவது முடிவு எடுக்க போறான்னு தெரியல. குறிப்பாக இப்ப என்ன பண்ணாங்க, வந்து உட்கார்ந்துட்டாங்க முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா, அவர் நீதிபதினே சொல்லுறேன், நிறைய பேர் அதுவும் மனசு கஷ்டப்படுறாங்க, ஐயாவும் கஷ்டப்படுறாங்க. எதுக்கு போட்டு சரி ரைட்டு, உங்க வழக்கப்படி உலக நீதிபதி நமது நியாயாதிபதி மேல இருக்காருல, அவர் தான் தப்பு பண்ண மாட்டாரு. உலகத்துல இருக்க எல்லா நீதிபதியும் தப்பு பண்ண செய்வாங்க. அவரை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, பதவி பிரமாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிற முறையில அவர் கொடுக்கலாம், அவருக்கு அதிகாரம் இருக்கு, கொடுக்கலாம். ஆனால் இன்றைக்கு வந்து என்ன பண்ணுது, திரும்ப வந்து கோர்ட்ல வந்து அந்த வழக்கு விவகாரங்கள் வருது. அதுல என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல. அது எப்படி முடிவு எடுக்கப்பட்டாலும் முன்னாள் நீதிபதி ஜோதிமணி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக இங்கு தொடர மாட்டார். அவரும் தொடர்ந்து என்கிட்ட சொன்னதான், நான் சீக்கிரம் போயிருவேன், ஐயோ வேண்டாம் எனக்கு தலைவலி தாங்க முடியல, நான் எலெக்ஷன் முடிஞ்சவொடனே என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு ஓடிடுவேன்னு சொன்னாங்க. அதனால ஏறக்குறைய இன்றைக்கு இல்லை நாளைக்கு என்ன பண்ணிடுவாங்க, அவங்க வந்து கண்டிப்பாக சென்று விடுவார்கள். அவர் செல்லவில்லை என்றாலும் இங்க இருக்கிற வெற்றி பெற்ற STK ராஜன் அண்ணனுடைய அணி என்ன பண்ணுவாங்க, அவரை அனுப்பிடுவாங்க, வலுக்கட்டாயமா அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போறாங்க, சுயமாக என்ன முடிவெடுக்க போகிறார்கள் என்பதுதான் இங்க கேள்விக்குறி. STK ராஜன் அண்ணன் அணியர் வந்து பாத்தீங்கன்னா சினாடுக்கு சென்று காலில் விழப்போகிறார்களா, வரப்பிரசாத் ஐயாவை சந்தித்து வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வரவழைத்து அவரிடம் சரண்டராக போகிறார்களா, இல்லை என்றால் முன்னாள் நமது திருமடல் மீட்பு இயக்கத்தின் முழக்க தலைவர், இடிமுழக்க தலைவர், அதாவது நாசிரியத்துல முழங்கினாங்க இல்லையா, அங்க இருக்கிறது யாரு, பெர்னாண்டஸ் ராஜா வந்து ஒரு ஊழல்வாதி, அவர் தான் இந்த சினாடு தான் வந்து பாத்தீங்கன்னா திருமண்டலத்தை கெடுக்க காரணம் சொன்னாங்க இல்லையா. சோ அதே நிலைப்பாட்டில் நின்று நாங்க வரமாட்டோம், விருப்பப்பட்ட நீ வந்து என்ன பண்ணு பதவி பிரமாணம் செய்ய, இல்லட்னா நாங்கள் தனி திருமண்டலமா போறோம், தூத்துக்குடி நாத்திய திருமண்டலம் தனி திருமண்டலமாக போகிறது, பிரகடனப்படுத்துகிறோம் சொல்லி என்ன பண்ண போறாங்க, ஒரு அதிரடியாக முடிவு எடுக்க போகிறார்களா என்று தெரியவில்லை. காத்திருப்போம். அனைவருக்கும் நன்றி. சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே, அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா